இலங்கோவன் அவர்கள் இந்த தேசத்துடைய முக்கிய தலைவர்கள் ஒருவராக திகழ்ந்தவர். இந்த நாட்டு மக்களுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். அவர் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த பொழுதும் சரி, சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுதும் சரி, மத்திய அமைச்சராக இருந்த பொழுதும் சரி, பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுதும் சரி, வெற்றி தோல்விகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட மிகப்பெரிய தலைவர். தொண்டர்களிடம் அவரை போல் அன்பு காட்டுவதற்கு ஆளில்லை. எந்த ஒரு தொண்டனையும் விட்டுக் கொடுக்க மாட்டார். உறுதுணையாக பார்த்துக் கொள்வார், உறுதியாக பார்த்துக் கொள்வார். அஞ்சா நெஞ்சம் கொண்டவர். இன்று எங்களை எல்லாம் விட்டு தவறியது எங்களுக்கு பேரிழப்பு. இந்த குறையை நாங்கள் எப்படி நிவர்த்தி செய்து கொள்வோம், ஈடு செய்து கொள்வோம் என்று எங்களுக்கு தெரியவில்லை. காங்கிரஸ் கட்சியினுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலும் தன்னுடைய முழு பங்களிப்பை செலுத்தியவர். நாட்டு மக்களுக்காகவும் லஞ்சலாமணியம் மற்றும் ஒரு மிகப்பெரிய தலைவராக திகழ்ந்தவர் ஈ.வி.கே. இளங்கோவன். தந்தை பெரியார் குடும்பத்தில் வந்தவர். பாரம்பரியமிக்க அரசியலுக்கு சொந்தக்காரர். அவர் இந்த இறந்தது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பேரிழப்பாக இருக்கிறது. தலைவர், தன்மான தலைவர் அவர்கள் எங்களுடைய குடும்பத்தின் மூத்த உறுப்பினர். அவருடைய இழப்பு என்பது எனக்கு மட்டுமல்ல, என் குடும்பத்திற்கு மட்டுமல்ல, அவர் குடும்பத்திற்கு மட்டுமல்ல, காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு, இந்த ஈரோடு மாவட்டத்திற்கு, தமிழகத்திற்கு மிகப்பெரிய இழப்பாகும். அவர் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தாலும் குழந்தை மனம் படைத்தவர். எங்களிடமெல்லாம் குழந்தையை போல்தான் பழகுவார். நாங்கள் இனி என்ன செய்வோம் என்று எங்களுக்கு நிச்சயமாக எப்படி கடந்து போவோம் என்றே தெரியவில்லை. கடந்த 20 நாட்களுக்கு முன்பாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மிகப்பெரிய உடல்நிலை மோசமடைந்தது என்பதை தெரிந்து எல்லோரும் போய் சென்னை பார்த்து விட்டு தான் வந்தோம். பிறகு மருத்துவர்களுடைய உதவியோடு குணம் பெற்று வருகிறார் என்கின்ற நல்ல செய்தி தான் இருந்தது. நேற்று கூட நான் தலைவர் வீட்டில் பேசினேன், நல்லா இருக்காருன்னு தான் சொன்னாங்க. நைட்டு கூட அப்புறம் ஏதோ பின்னடைவை சந்தித்து இன்றைக்கி இயற்கை அவர் நம்மிடமிருந்து பிரித்து விட்டது என்பதை அறிகின்றோம். இந்த காலத்திலும் அவர் மிக நேர்மையாக நடக்கின்ற தலைவர். அரசியலிலே பெருந்தலைவர் காமராஜர் இருந்த காலம் என்பது வேறு. இன்றைக்கு இந்த காலத்திலும் ஒரு பைசா கூட லஞ்ச லாவண்யம் இருக்கக்கூடாது என்கின்ற மனப்பான்மையோடு மக்களுக்கு பணியாற்றி உதவி செய்கின்ற தலைவர் எங்கள் தலைவர் இன்றைக்கு எங்களோடு இல்லை. எப்படி நாங்கள் இதை கடந்து போவோம் என்று தெரியாத நிலையில் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.